அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நாகராஜன். இப்போது நம்ம எடி யூனிவரா அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கம்பெனி மூலமாக இன்றைக்கி மொத்தம் ஒரு 6 ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 ப்ராடக்டோட இன்ட்ரோ வந்து இது கொடுத்துறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராடக்ட் எது அப்படின்னா இந்த ediunivera.in. இந்த ப்ராடக்டோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இது மாதிரி இது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஆனால் இது எஜுகேஷ்னல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். நிறையா நமக்கு தேவையான கண்டென்ட்டை தேடி தான் எதுக்கு போவோம் அப்படின்னா யூடியூப்பில் போவோம், இன்ஸ்டாகிராமில் போவோம். ஆனால் அன்ஈவனாக ஒரு கோமாளித்தனமான இரிட்டேட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்டு தான் நிறைய வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த எஜுகேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர், அதாவது எஜுகேஷன் கண்டென்ட் கிரியேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னா நமக்கு யூடியூப்பில் என்ன தான் எஜுகேஷனல் கண்டென்ட் ரெடி பண்ணி போட்டாலும் நமக்கான அந்த வியூவோ ரெகனைசேஷனோ பெரிய அளவுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் இதில் உங்கள் கண்டென்ட் அப்லோட் பண்ணும்போது அதுக்கான ரெகனைசேஷன் இது எல்லாமே கிடைக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதில் படித்தவர்கள் மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண முடியும், படித்தவர்கள் மட்டும்தான் உள்ளே வர முடியும். அப்படி கம்ப்ளீட்டாக இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எது அப்படின்னா இந்த ediunivera அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது செல்ஃப் லேர்னிங் அண்ட் டிசிப்ளின், அப்புறம் ஃபியூச்சரைஸ்டாக எப்படி ஒரு லெசனை படிக்கலாம், இப்போ இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி மூலமாக எவ்வளோ கண்டென்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் டீட்டெயில்டாக இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, ஆட் இருக்காது உங்களுக்கு, தேவையில்லாத கண்டென்ட் லோட் ஆகாது உங்களுக்கு. பிடிஎஃப் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒரு வீடியோ கிளிக்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், போட்காஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம், சாங்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ரீட் பண்ணலாம், எனிதிங் எல்லாமே எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபார்மேட்டுமே நாங்கள் இதில் வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ், இப்போ இந்த இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி சொல்கிறது, இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் நிறைய இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் மாறிடுச்சு காலம். ஆஃப்டர் த ஏஐக்கு அப்புறம், அதாவது இந்த வேர்ல்டை ChatGPTக்கு முன் ChatGPTக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கான ஒரு மாற்றம் ஏஐ உலகில் நடந்திருக்கு. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த இது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சூப்பர் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க, ட்ரெண்டிங் டாபிக்ஸு. இப்போ டிஆர்பி இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். இது வரைக்கும் எந்த இன்ஸ்டியூஷனுமே பண்ணாதது ஃபஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணியிருக்கோம். இப்போ டிஆர்பி இங்கிலீஷுக்கு இதே மாதிரியான கண்டென்ட்டு, இப்போ டிஆர்பிக்கு இங்கிலீஷுக்கு, டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸு, டிஆர்பி ஹிஸ்ட்ரி, டிஆர்பி எக்கனாமிக்ஸ், டிஆர்பி காமர்ஸ், எனிதிங் எல்லா டிஆர்பிக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் கண்டென்ட் இதில் கிடைக்கும். மைண்ட் மேப் இருக்கும், தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் இங்கே டவுன்லோட் கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் நார்மலாக பார்க்கலாம். லாகின் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வந்து க்ரியேட் ஆகும். இந்த கம்யூனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எஜுகேஷனலிஸ்ட் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி எப்படிலாம் அடுத்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதே நாங்கள் அடுத்தடுத்து சொல்லுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் வீடியோவும் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நோட்புக் LLMல க்ரியேட் பண்ண வீடியோஸ். ஸோ இப்போ கரண்ட் டெக்னாலஜியில் என்ன போயிட்டுருக்கு, ஸோ அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆடியோ. வணக்கம். நீங்கள் பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம இந்த தசம எண் முறை, அதாவது இது டிஆர்பி சிஏக்கு நான் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போட்காஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். 1032 போட்காஸ்ட் ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா. ஒரு எக்ஸாமினேஷனுக்காக ஒரு 1032 போட்காஸ்ட்டு நாங்கள் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு மாடலாக 3 போட்காஸ்டர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாங்ஸ் ஓரியன்டாக இருந்தால் மோர் தென் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக we are created சாங்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு இதில் வீடியோ வேணும்னா வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் மட்டும் வரும். இப்போ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் மட்டும் வரும் உங்களுக்கு, வீடியோஸ் மட்டும் இருக்கும். இப்போ உங்களுக்கு சர்ச் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ மட்டும் வரும் உங்களுக்கு, பிடிஎஃப்னா பிடிஎஃப். அதே மாதிரி கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கேட்டகரி, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வரும் உங்களுக்கு, இல்லை மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் வரும். இப்போ ஆர்ட்னா ஆர்ட் மட்டும் வரும். இப்போ உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், இப்போ 12th ஃபிசிக்ஸ்னால் 12th ஃபிசிக்ஸ் மட்டும் வரும். இன்னும் இதுக்கெல்லாம் கண்டென்ட் போடுவோம். இப்போ சயின்ஸ்னால் சயின்ஸ்க்கான கண்டென்ட் எல்லாமே வரும்.
இன்னும் கண்டென்ட் எல்லாமே அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஷேர் பண்ணணும்னாலும் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அப்புறம் இந்த பிளாட்ஃபார்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, இது எல்லாமே இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, உடனே அப்லோட் ஆகாது. எங்களுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ணி இந்த கண்டென்ட் குட் கண்டென்ட்டா இல்லையா எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் அப்லோட் ஆகும். ஈவன் கமாண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அட்மின் அப்ரூவல் இல்லாமல் என்ன ஆகாது அப்படின்னா, கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு கமெண்டே பண்ணுறீங்க, சூப்பர் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கே என்ன வரும் அப்படின்னா, அட்மின் அப்ரூவல் வேணும் கண்டிப்பாக. அட்மின் அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அட்மின் அப்ரூவல் அப்படி தான் வரும். ஸோ அட்மின் அப்ரூவல் வந்தால் தான் அந்த கமாண்ட் வரும். கமாண்ட் இருக்குது, ஆனால் டிஸ்பிளேக்கு வராது. ஸோ அட்மின் அப்ரூவல் இல்லாமல் எதுவுமே நடக்கவே நடக்காது. எதுக்காக அப்படின்னா, இது பிறந்த குழந்தையிலேருந்து இப்போ அவங்களுக்கு ஒரு சாங்ஸ் போடுறீங்க, கேட்குறீங்க, அதில் இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, ரிசர்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மாபெரும் எஜுகேஷ்னல் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் என்டையராக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும். அதாவது படிக்கிறவங்களுக்கு ஒரு உண்மையிலேயே வந்து எனக்கு எஜுகேஷன் ஓரியன்டான கண்டென்ட் கிடைக்க மாட்டுது, புக்ஸ் கிடைக்க மாட்டுது, நோட்ஸ் கிடைக்க மாட்டுது, பிடிஎஃப் கிடைக்க மாட்டுது. இது எல்லாத்தையும் வந்து சார்ட் அவுட் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ்க்கு இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ மேத்தமெட்டிக்ஸ்க்கு பிடிஎஃப், மேத்தமெட்டிக்ஸ் பிடிஎஃப் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் சர்ச் வரும். இப்போ இது ஃபார்முலா ஷீட் தெரியுதாப்பா? ஃபஸ்ட் டைம் ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள். 12th இன்டகிரேஷன்ஸ் அப்படி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஷீட், இன்டகிரேஷன் ஃபார்முலாக்கான ஒர்க் ஷீட். இதே மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே வரும், கம்ப்ளீட்டாக எல்லா கண்டென்ட்டுமே வரும். அப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் அடுத்து, அதாவது ஒரு படிக்கக்கூடிய மாபெரும் தளமாக இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும். எங்கேயும் போய் நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஆல் கேட்டகரியில் உங்களுக்கு எல்லா கேட்டகரிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 12th மெட்ரிக்கு, 12th சிபிஎஸ்சி, 10th மெட்ரிக்கு, 10th சயின்ஸ் மெட்ரிக்கு, 10th சயின்ஸ் எஸ்எஸ்சி, 10th தமிழ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் அப்டேட் ஆகும். அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அப்புறம் கிண்டர் கார்டன், அப்பர் பிரைமரி, ரிசர்ச், காலேஜ் எல்லாம் எக்ஸாம் ஓரியன்டாக எல்லாமே வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம் என்ன சேஞ்சஸ் உண்டு பண்ணும் அப்படின்னா, ரியலாக அதாவது ட்ரூத் அபவுட் த எஜுகேஷன் அதுங்கிற விஷயங்களை பயங்கரமாக சொல்லும் இந்த பிளாட்ஃபார்ம். இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லா எக்ஸாமுக்கும் டிஎன்பிசி ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், பேங்கிங் செக்டார் ஆகட்டும், டிஆர்பி எக்ஸாம் ஆகட்டும், நெட்டு, செட்டு, கேட்டு, நீட், ஐஐடி, ஜெய், இதுக்கு எல்லாத்துக்கான கண்டென்ட் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஃப்ரீ ஆஃப் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டோட ஒர்த்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட்டோட ஒர்த்து வந்து மினிமம் ஒரு 60L இருந்து 70L வரைக்கும் இருக்கும். மினிமம் கண்டென்ட் நீட், ஐஐடி, ஜெய்க்கு இது எல்லாம் போட இதோட ஒர்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எபோவ் வந்து 10 crore மேலே இருக்கும். அப்படிப்பட்ட கண்டென்ட்டை தான் உங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா, ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு, 8 யூனிவரா டீமு கம்ப்ளீட்டாக எஜுகேஷனில் ஒரு செல்ஃப் லேர்னிங்கும் பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ இதை எங்களுக்கு சேர்த்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எஜுகேஷனில் இருக்கவங்க எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்மில் லாகின் பண்ணுங்கள், உங்களோட கண்டென்ட்டையும் ஷேர் பண்ணலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்கூல்ஸுக்கும் கொண்டு போய் சேருங்க. தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய எல்லா நீட், ஐஐடி, ஜெய் படிக்கக்கூடிய யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், என்எம்எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான கண்டென்ட்டும் இதில் எல்லாமே அப்லோட் ஆகும். எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது உண்மையான ஒரு எஜுகேஷனல் ரிசோர்ஸ் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா edunivera.in அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேணாம். ஸோ இந்த தருணத்தை உங்கள் கூட பகிர்ந்துட்டதில் ரொம்ப பேரின்பமும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். இது ஒரு ப்ராடக்ட், இது முடிஞ்சது. அடுத்த ப்ராடக்ட் எது அப்படின்னா நம்மளுக்கு கேரியர் கைடன்ஸ். இது என்ன அப்படின்னா கன்சல்டன்சி வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமான கன்சல்டன்சி இருக்குது. இப்போ இந்த கன்சல்டன்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிக்கணும், ஏது படிக்கணுங்கிறதுக்காக எக்கச்சக்கமான ஃபீஸ் வாங்குவாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டை. ஸோ அது எதுவுமே நீங்கள் தர தேவையில்லை. இதுவும் கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ ஆஃப் ப்ராடக்ட் தான். இது நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு ப்ராடக்ட். இப்போ எடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் போங்க. இதுக்கு ஆப்புமே ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள். கேரியர் சர்வே இப்போ நான் கொடுக்குறேன், என் பேர் கொடுக்குறேன், நாகராஜன் அப்படின்னு கொடுக்குறேன். செலக்ட் போர்டு, எஜுகேஷனல் போர்டு வந்து நான் சிபிஎஸ்சி படிச்சிருக்கேன். இப்போ என்ன ஸ்ட்ரீம், சயின்ஸ் ஸ்ட்ரீம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மார்க் நான் என்ட்ரி பண்ணுறேன்.
98% அதே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி இன்ஜினியரிங்கில் கோர்சஸ் வந்து எதிர்பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒர்க் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி வேணும் அப்படிங்கிறதும் இதில் வரும். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துக்குங்க. இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது அப்ராட் போய் நான் படிக்க ஆசைப்பட்றேன், இப்போ ஆஸ்திரேலியாவில் போய் படிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னம்னா ஒரு ஏஐ கெரியர் மேட்சிங். இப்போ இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு இப்போ ஏஐ கெரியர் மேட்சிங் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உண்டு பண்ணியிருக்கோம். எப்படி படிக்கலாம், நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, இது எல்லாமே இதில் வரும். இப்போ ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதில் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் கோர்சஸ் வரும். காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஐஐடி மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எந்த காலேஜஸுமே போகல. இப்போ பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு கேரியர் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும், இந்த கேரியரோட க்ரோத் 30 இயர்ஸ் சேலரி ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும், நம்மளுக்கு கேரியர் க்ரோத் டைம்லைன் எப்படி இருக்கும், இது எல்லாமே டீட்டெயில்டாக ஃபஸ்ட் டைம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் கேரியர்ஸ். இப்போ கம்பேர் கேரியரில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, அப்புறம் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஏஎம்எல். இப்போ இவங்களுக்கான ஒரு கேரியர் கம்பேரிசன். இப்போ ஏஎம்எல் ட்ராக் பண்ணி இழுத்து போடணும், இதை ட்ராக் பண்ணி இழுத்து போடுவோம். இப்போ ஏஎம்எல், ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டு, ஒரு டாக்டர். இப்போ நம்ம கம்பேரிசன் போகிறாங்க. இப்போ இதில் கம்பேரிசன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதோட சேலரி க்ரோத் என்ன இருக்கும், இப்போ ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும், கேரியர் பாத்வே எப்படி இருக்கும், ஏஐ இன்சைட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வரும். ஸோ இது மட்டும் தானா அப்படின்னா கேரியர் பேத் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லா கேரியரில் என்னென்னலாம் படிக்கலாம். இப்போ நீங்கள் லா கேரியரில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது, ஸ்பெஷலைசேஷன் என்னென்ன இருக்குது, டாப் காலேஜஸ் என்னென்ன, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும், அது எல்லாமே இருக்கும் கேரியர் பார்த்த பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும், ஸ்பெஷலைசேஷன் என்ன, கேரியர் பார்த்து என்ன, டாப் காலேஜஸ் என்ன, கேரியர் டைம், இது இப்படி எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். சிவில் சர்வீஸ், ஏஏ கேரியர், சிஎஸ் கேரியர், டிஃபென்ஸ் கேரியர், இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் கேரியர் சர்வேலே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் கம்பேர் கேரியர் இருக்கும், அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ஓஐ கால்குலேட் போட்டிருக்கோம். கேரியர் பாத்வே எப்படி இருக்கும், நீங்கள் சயின்ஸ் எடுக்கிறீங்க, காமர்ஸ் எடுக்கிறீங்க, ஆர்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அவரோட கேரியர் எப்படி போகும் அப்படிங்கிறத நாங்கள் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரிசோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் எங்கெங்கே கிடைக்கும், உங்களுக்கு பேரண்ட் கைடு எப்படி இருக்கும், ஸ்டடி அப்ராட் போகிறீங்க அப்படின்னா அப்ராடில் படிக்கிறதுக்கான என்னென்ன ப்ராசஸ்ஸு, விசா கைட்லைன் இருக்கும், ஒரு டைம்லைன் இருக்கும், எங்கே படிக்க போகிறீங்களோ அதுக்கான காஸ்ட் நாங்கள் போட்டிருக்கோம். இப்படி என்டையராக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எல்லா பிளாட்ஃபார்முமே இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இது 2வது பிளாட்ஃபார்ம். ஒவ்வொரு பிளாட்ஃபார்மே அடுத்தடுத்து நாங்கள் சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது போட்காஸ்ட். இதான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1032 பிளேலிஸ்ட்டு இதில் யூனிட் வியூன்னு கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, வரும். இதில் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இன்னைக்கு நாம வந்து நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த நம்பர் சிஸ்டம்ஸ் குறிப்புகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு கணினிகளோட வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட மூலங்களை வச்சு இன்னைக்கு நாம ஆக்டல் எண் அமைப்பு. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 2:1 மல்டிப்ளெக்சர். வணக்கம். கணினிகள் ஏன் இவ்வளவு வேகமா வேலை செய்யுதுன்னு நீங்க எப்பதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பாட்டிஃபை, ஜியோ 7 இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்காஸ்ட் சிஸ்டமும் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பில்ட் பண்ணியிருக்கோம். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நீட், ஐஐடி, ஜேஇ, அப்புறம் எல்லா பிளாட்ஃபார்முக்கு, எஜுகேஷனல் பிளாட்ஃபார்முக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். எங்கள் டீம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு, பண்ண போகிறோம் நாங்கள். இது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெவல்யூஷன் அண்ட் ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொண்டு போகணும். இது எல்லாமே எங்களுடைய டீம் யூனிவரா பிரைவேட் லிமிடெட் பெரிய அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கன்யூஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த நாளில் வந்து உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி மொத்தம் ஒரு 6 ப்ராடக்ட் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். மொத்தம் இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 37 ப்ராடக்ட் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். எஜுகேஷனல் ஓரியன்டாக மட்டுமே 37 ப்ராடக்ட் இது வரைக்கும் நாங்கள் முடிச்சு வச்சுருக்கோம். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டு பண்ணும். உண்மையிலே படித்தவர்களுக்கும் படித்த மக்களுக்கும் நன்மதிப்பையும் பெருமகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தரும் எங்கள் ப்ராடக்ட் எல்லாமே. அதாவது இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு தாக்கம் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா எனக்கே அந்த ஃபீல் ஆச்சு. நிறைய கோமாளித்தனம் பண்ணி சிரித்து இது பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் பார்த்திங்க அப்படின்னா
நாள் முழுக்க ஒரு 15 மணி நேரம் படிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதை இந்த தளங்கள் நம்மளுடைய யுனிவரா பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து ரீவைண்ட் பண்ணும். படிப்பு முக்கியத்துவத்தையும், படிப்போடைய அத்தியாவசியத்தையும், படிப்பு எவ்வளோ முக்கியங்கிறதையும், அது மூலமாக ஒரு சமுதாயத்தை எந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக வச்சுக்கலாங்கிறதையும், படிப்பு ஆதி காலத்தில் இருந்து மிக சிறப்பாக இருந்தது அதே அளவுக்கு தான் இந்த கோல்டன் ஏஜ் நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ ஏஐ அதை நோக்கி தான் நம்மளை கூட்டு போயிட்டுருக்கு. எப்படிலாம் அடுத்து ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கன்டினியூஸாக நாங்கள் தருவோம். ஸோ எங்களோட இணைஞ்சிருங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்கள் டீமுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.